தமிழ்நாட்டை அதிர வச்ச பாலியல் கொடூர வழக்கில் அதிமுக வச்ச அந்த ஒவ்வொரு ராஜாக்களும் அவர்கள் பூஜாக்களும் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிகாரம் இருக்கிற காரணத்தினால சில ராஜாக்கள் தப்பித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை தாமதமானால் நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் சில மாதங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் அந்த ராஜாக்களுடைய வேடம் கலைந்து விடும். உறுதியாக சொல்றேன், அடித்து சொல்றேன். இன்னும் 3 மாசத்துல சட்டத்தின் பிடியிலிருந்தும் இந்த ஸ்டாலினிடமிருந்தும் அவர்களால் தப்ப முடியாது. பெண்கள் நலன் காப்பதிலையும் அதிகாரம் அளித்ததிலையும் வெற்றி நடை போடும் தமிழகம்னு வெட்கம் இல்லாம பழனிசாமி ஒரு பக்க விளம்பரம் கொடுத்த அதே நாள்ல தான் அதிமுக பிரமுகர்கள் பாலியல் வழக்கில் சிபிஐ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு செய்தி வருது. அந்த செய்தி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறார்.